வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இரவு உணவுக்காக நான் வெந்தயக்கீரை சமைச்சிருக்கிறேன். நம்ம நார்த் இந்தியாவில் அதிகமாக பிரசித்தமான ஒரு கீரை இந்த வெந்தயக்கீரை. இதில் நான் உருளைக்கிழங்கு போட்டு இதை சாகு அப்படிம்பாங்க. சாகுன்னா கீரை தான். அந்த கீரையை கடைஞ்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நான் என்னோட மெத்தடில் நான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு, கரம் மசாலா, பட்டை எல்லாமே போட்டு ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு குழம்பு மாதிரி கீரையில் கொஞ்சோண்டு பருப்பு போட்டு குக்கரில் அடித்து ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம தாளிச்சிருக்கிறேன். ரொம்ப அருமையான இதுக்கு நம்ம அப்பளம் நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப பெஸ்ட் சைட் டிஷ். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் நம்ம கீரை மசியல் இந்த ரெண்டும் சோறில் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த கீரை மசியலுக்காக தான் நிறைய இடங்கள்ல இந்த குளிர் நேரத்தில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த கீரை மசியல் தான் ரொட்டிக்கு கூட சாப்பிடுவாங்க. மெயினாக ரொட்டிக்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க. இது கூட நல்ல வெண்ணெய் போட்டு ரொட்டி தடவி சாப்பிடுவாங்க. ஸோ ரொட்டின்னா நான் கோதுமை ரொட்டி தான் சொல்கிறேன், வேற எந்த ரொட்டியும் கிடையாது. சரி, நம்ம இப்போ இன்னைக்கு நான் ஒரு குழஞ்சி ஒரு ரைஸ் வச்சுட்டு அதில் இந்த பருப்பு வெந்தயக்கீரை இதை போட்டு அருமையாக சாப்பிட்டாச்சு. உருளைக்கிழங்கு, இந்த பக்கத்தில் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட் உணவு அப்படின்னு சொல்லுவேன். வெந்தயக்கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மேத்திக்கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பச்சையாக கிடைக்குங்க. பச்சையாக கிடைச்சோடனே நம்ம அதை நல்லா நறுக்கி போட்டு நம்ம குக்கரில் வச்சு பருப்பு போட்டு அவிச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்குறேன். உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். இதில் வேற எதுவும் இல்லை, தக்காளி, வெங்காயம், இதுதான். ஸோ ஒரு அருமையான ஒரு உணவு. இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியே தெரிய வேண்டாம். வயிற்று புண்ணு ஆற்றும். மெயினாக வயிறு புண்ணு இருந்ததுன்னா அதுக்கு இந்த வெந்தயக்கீரை சாப்பிடணும். அதுவும் போக இந்த கீரை நம்ம இந்த குளிர்காலத்தில் இங்கே டிசம்பர் மாதம், இங்கே டிசம்பர் வந்துருச்சு, நவம்பர் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் வரப்போகுது. குளிர் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு. சரியான குளிராக இருக்குது. ஸோ இந்த குளிர் நேரத்தில் நமக்கு இந்த கீரை உடம்புக்கு ஒரு சூட்டை கொடுக்கும், ஒரு கதகதப்பை கொடுக்கும். நல்ல உணவு. ஸோ இது நமக்கு வயிற்று புண்ணை போக்கும். இன்னொன்று நம்ம வயிற்றை க்ளீன் பண்ணும். நம்ம வயிற்றில் ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருந்ததுனாலும் அதை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கீரை. ஸோ இது நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது மெயின் கீரை சாகுன்னா அந்த கடைஞ்சி சாப்பிடக்கூடியது, கடைசலாக சாப்பிடக்கூடியது தான் பருப்பு சாகு. ஸோ இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு சாகு கூட வச்சு சாப்பிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்